Taste the Daily. மோகன் சார், ஒரு ஜனநாயக அமைப்புல எதிர்க்கட்சிகளுடைய குரலுக்கு செவி சாய்க்கணுங்கிறதுக்காகத்தான் அரசியலமைப்பு சட்டமே எதிர்க்கட்சி தலைவர் அதற்கான என்னென்ன இருக்கணும், ஒரு எதிர்க்கட்சியா இருக்கிறதுக்கு என்னென்னலாம் நிபந்தனைகள் எல்லாமே போட்டு இது பண்ணி வச்சிருக்கிறோம்ல. ஏன் அந்த எதிர்க்கட்சியினுடைய குரலுக்கு அவங்க குரலை கூட நம்ம வெளியில விட மாட்டேங்கிறோமே? ஏன் சார் இது குரலெல்லாம் வெளியில இன்னைக்கு கூட நேற்று கூட நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டது நானே பார்த்தேன். அப்படியா? இருங்க, நான் வேணா போட்டு காமிக்குமா? நேத்து சரி இன்னைக்கு சரி, இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் எழுந்து நின்னு பேசும்போது டக்குன்னு லைவ் கட்டா எதிர்க்கட்சியுடைய அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் பேசும்போது அலோவ் பண்ணாங்க. அதுக்கான பதிலும் அதுவே பெருசு அப்படிங்கிற மாதிரி பேசுறீங்களே. இல்லன்னு சொல்லக்கூடாது. என்ன தேர்தல் அறிக்கையில என்ன சொன்னோம்? தேர்தல் அறிக்கையில என்ன சொன்னோம்? சட்டப்பேரவை நிகழ்வுகள் நாம ஒளிபரப்பு செய்யப்படும், நேரலையில ஒளிபரப்பு செய்யப்படும் சொன்னோமா இல்லையா? மேல நாடாளுமன்றத்துல டிவி இருக்கா இல்லையா? ராஜ்யசபா டிவி, லோக்சபா டிவி எல்லாத்துலயும் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். எந்தெந்த ஹவுஸ்ல என்னென்ன நடக்குதுங்கிறத லைவ்ல பாக்குறோம்ல. அந்த மாதிரி ஏன் தொடர் நேரல நம்ம பண்றது இல்ல? அதான் சார், எஃபெக்டிவ் ஃப்ரம் 9th 10th இருந்து கொண்டு வராங்க. நேரடி ஒளிபரப்பு தான் இனிமேல் நேரடியாக ஒளிபரப்பப்படும். அது மட்டும் இல்லாம நேத்து நேரடி ஒளிபரப்ப நானே பார்த்தேன். நீங்க பாத்தீங்க, நேரலை பண்ணுனீங்க. ஆனா குறிப்பிட்ட இடத்துல மட்டும் கட்டிங் வெட்டிங் ஒட்டிங் இருக்குது. அது ஏன் கட்டிங் ஒட்டிங்லாம் இல்ல, நேரடி ஒளிபரப்பும் போது அதனை யாரும் கட் பண்ணதுக்கு எந்த இதுக்கு உரிமையும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது நேரடியா எல்லா எதிர்க்கட்சியிலும் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறதா. இங்க பாருங்க, இப்ப போயிட்டு இருக்கிற அந்த இதுவே என்னன்னா, எதிர்க்கட்சி தலைவர் எந்திரிக்கிறாரு, பேசுறாரு, உடனே லைவ கட் பண்றீங்க. மக்கள் பார்க்கலையா? அப்பட்டமா இப்படி பொய் சொல்றீங்களே. எதிர்க்கட்சி பேசும்போது நானே பார்த்தேன், அவர் பேசும்போது நானே பார்த்தேன். முழுமையா நீங்க பேசுறது எல்லாருக்கும் டைம் லிமிட் தான் கொடுக்கப்பட்டது. அது வரையறுப்புல தான் பேசப்படுகிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் பேரவை விதி 26 சட்டப்பேரவை காரணத்தை கூட சொல்லுங்க. ஆனா இல்ல நாங்க லைவ் பண்ணணும் அப்படின்னு நீங்க சொல்றது நான் பார்த்தேன். அப்பட்டமான பொய். நீங்க வீடியோ போட்டு காமிச்சிட்டு இருக்கோம். மறுபடியும் போடுறது உங்கள மாதிரி ஆளுங்க இல்ல எல்லாத்தையும் பண்ணுனாங்கன்னு மாற்று பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்களா? சட்டப்பேரவையில கேளுங்க சார், இன்னைக்கே நான் பார்த்தேன். சட்டப்பேரவையில எதிர்க்கட்சிகள் இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோருமே அவர்களுடைய குறைகளை அந்தந்த அவங்களுடைய வட்டத்தில் ஏற்படுகின்ற குறைகள் எல்லாம் எழுப்பினாங்க. அதற்கு அந்த சட்டமன்ற அதுதான் நேர்ல பண்ணுவோம்னு சொல்லி இருக்கீங்க. இந்த எதிர்க்கட்சி தலைவர் எழுந்து திமுக அரசின் மீது ஏதாவது விமர்சனம் வச்சிருவாரோன்னு பயந்து டக்குன்னு நிப்பாட்டுறீங்களே. யாரும் பயப்பட தேவையில்லை சார், எல்லாரும் மக்களுக்காக தான் பணியாற்ற வந்திருக்காங்க. நீங்க என்ன எதுக்கு பயப்படணும்? அவர் குரல் எழுப்பினா அது என்ன செஞ்சாங்களா இல்லையான்னு அவர் சொல்லுவாரு. அவ்வளவுதானே தவிர்த்து எதிர்க்க பயக்கணும் சொல்லுங்க பாப்போம். நேற்றைக்கு இருங்க, நான் ஒன்னு சொல்றேன், சொல்லுங்க. ஞாபகம் இருக்கான்னு வேணா நீங்க யோசிச்சு பாருங்க. சொல்லுங்க. இந்த டங்ஸ்டன் விவகாரத்தை பேசிட்டு இருக்கும் பொழுது நேர்ல பண்ணாங்க. ஆனா கரெக்டா எதிர்க்கட்சி தலைவர் எழுந்திருச்சு, இல்ல அவை முன்னவர் சொல்றாரு, நீங்க அந்த நிறுவனத்துக்கு ஏதோ ஃபேவர் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு பேசிட்டு உட்கார்றாரு. உடனே எதிர்க்கட்சி தலைவர் எழுந்திருச்சு அதுக்கு மறுப்பு சொல்றாரு. நாங்க அப்படியெல்லாம் பண்ணல, நீங்க இப்படி மாற்றி மாற்றி பேசுறீங்களே அப்படின்னு பேச வந்த பொழுது டக்குன்னு லைவ் கட் பண்ணிட்டீங்க. எங்க அந்த நிறுவனத்தோட பெயரோ இல்ல அதற்கும் திமுகவுக்கு இருக்கிற தொடர்பு ஏதாவது சொல்லிடுவாரோ அப்படின்னு அந்த அச்சத்துல தானே நீங்க லைவ் கட் பண்றீங்க. சார் எதிர்க்கட்சி இதெல்லாம் யாருமே பார்க்கலன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எதிர்க்கட்சியும் ஆளுங்கட்சியும் சேர்ந்துதான் ஒரே மனதாக இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இல்லையா? ஒரு விளக்கம் கொடுத்தாரு. நீங்க ஒரு தனி தீர்மானம் கொண்டு வந்தீங்கன்னா அது எல்லாத்துக்கும் ஆமாஞ்சாமி போட்டுட்டு நாங்க அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அக்செப்ட் பண்ணுவோம், ஆனால் அதுல இருக்கக்கூடிய விவரங்களை நாங்க கேட்போம், குறைகளை சுட்டி காமிப்போம். அதுக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கணும். இல்ல வாய்ப்பு பண்ணாம நீங்க ஆதரவு கொடுங்க. ஆதரவு கொடுக்கறாங்க சார். சார் லிமிட்டட் பீரியட்னால இல்ல சார், இந்த ஆண்டே இந்த மாதத்திலேயே 19-20 மறுபடியும் கூடுகிறது. அப்போ நீங்க இந்த கோரிக்கை எல்லாமே நீங்க வைக்கலாம், அதுல மாற்று கருத்து இல்லை. ஏன் 2 நாள் வச்சாங்கன்னா பிகாஸ் ஆஃப் தி மழை தான்.
மழை சீற்றத்துல ஒவ்வொரு பகுதியிலும் தொகுதியிலும் அந்தந்த சட்டமன்ற உறுப்பினர் அங்க போகணுமா இல்லையா? சரி, பேசிடக்கூடாதுன்னாங்க, எல்லாத்தையும் மூடிட்டு போறாங்க. இன்னும் கூட இருக்கு பாருங்க, மத்திய அரசு முந்தான ஆய்வுக்குழு அமைச்சிருக்கு. அவங்க பார்வையிடும் போது எம்எல்ஏ இருக்க வேண்டாமா? அந்த கான்செப்ட் அமைச்சர் இருக்க வேண்டாமா? நீங்க என்ன பேசுறீங்க? இன்னைக்கு வந்து 2 நாள் போட்டுருக்கு உண்மைதான், இல்லன்னு சொல்ல. ஏன்னா பிகாஸ் ஆஃப் தி ரெய்னி, அந்த ரெய்னி டைம்ல என்னென்ன எஃபெக்ட் ஆனது நம்ம தொடங்கி நம்ம விவாதிக்க வேண்டியதுதானே. நீங்க சொல்ல வேண்டியதுதானே, எதிர்க்கட்சி சொல்ல வேண்டியதுதானே. சொன்னீங்களா? அது எதிர்க்கட்சி வந்து சொல்லணும், சொல்லக்கூடாது. நீங்க சட்டமன்றத்தை நடத்துங்க, தொடர கூட்டுங்க, நாங்க வந்து பேசுறோம்னா அதையும் அவங்க தான் சொல்லணும். அப்புறம் எதுக்குங்க ஆளுங்கட்சி டிசைன் பண்ணிட்டு போக வேண்டியதுதானே? கேட்க மாட்டாங்களா மக்கள்? வருஷத்துக்கு 100 டைம்ஸ் தான் சார் பண்ண முடியும், கூட்ட முடியும். கூட்டிங்களா? ஹாலிடேஸ் இருக்கு, சில ப்ராப்ளங்கள் இருக்கு. 100 நாள் நம்ம தான் அவர் சொன்னார்ல, அவர் சொல்றாரு தேர்தல் வாக்குறுதியில நம்ம நாட்கள் வந்து 100 நாள் சட்டமன்றம் கூடுச்சா சார்? லிமிடெட் பீரியட்ல என்னென்ன தேவையோ சட்டமன்றம் கூடுச்சா? இல்ல அந்த அளவுக்கு கூடல, அதுல மாற்றுக்கிறது இல்ல. ஏன் தேவை? 99% வாக்குறுதி நிறைவேற்றிட்டோம்னா நம்ம தேவை இருக்கு. அதுல இதுதான் ஒரு வாக்குறுதி இம்பார்ட்டன்ட். இப்போ ஃபைனான்ஸ் இது கூட 2023 to 24 வந்து மானிய கோரிக்கை நிதி அமைச்சர் வந்து வெளியிடுறாரு. அது தேவைப்படுது, அது வந்து பாஸ் பண்ணி அந்த பில். அது எவ்வளவு நாள் நடத்தணும் சார்? ஒரு துறைக்கும் ஒரு நாள் இருக்கிறத ஒரே நாள்ல 3 துறை 4 துறை நம்ம மானிய கோரிக்கை விவாதம் வைக்கலையா? சொல்லுங்க. நீங்க எதிர்க்கட்சி கேள்வி கேட்டாங்க, இவ்வளவு அவசரமாக நீங்க மானிய கோரிக்கை விவாதத்தை வந்து சுருக்கி வைக்கிறீங்க, கேட்டாங்களா இல்லையா? நம்ம செஞ்சோமா இல்லையா? சொல்லுங்க. அப்படி அதனால தான் 19-20 மறுபடியும் வச்சிருக்காங்க. இது சட்டமன்றம் மறுபடியும் கூடுது. அப்ப நீங்க இப்ப சொல்லிருக்காங்க நிறைய நாட்கள் வேணும் விவாதிக்க. மழையை பத்தி பேசினா 2 நாள் ஷார்ட்டா வச்சாங்க, இல்லாட்டி ஒரு 1 வீக் வச்சிருப்பாங்க. மழையை பத்தி நீங்க பேசுனீங்களா? போன வாரம் தானே சார் நமக்கு மழையை பத்தி தான் அதிகமா பேசுறோம். எவ்வளவு மக்கள் பிரச்சனையில பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுடைய பாதிப்புகளை பத்தி பேசுவோம், விவாதிப்போம். என்ன பாதிப்புன்னு நம்ம பேசுவோம், நீங்க அதுக்கான பதிலை கொடுங்க. ஆக்கப்பூர்வமா விவாதிச்சு மக்களுக்கு என்னென்ன தேவைகள், அதை எப்படி எல்லாம் நம்ம சொல்யூஷன் அதுக்கு இது பண்ணலாம். இந்த வெள்ளத்திலிருந்து நம்ம என்ன பாடம் கத்துக்கிறோம், அடுத்தடுத்து வரக்கூடிய ஆண்டுகளில் இது மாதிரியான சூழல் ஏற்பட்டுச்சுன்னா எப்படி அரசு செயல்படணும், இதெல்லாம் தானே சார் அதுல இருந்து நம்ம எதிர்க்கட்சியில அந்த கேள்வி எல்லாம் கேட்டாங்க. நீங்க பதில் மட்டும் சொல்லலையே. அந்த அமைச்சர் சொன்னாரா இல்ல துரைமுருகன் பதில் சொன்னாரா? எல்லா கேள்விக்கு என்ன கேட்டீங்களோ அந்த கேள்விக்கு பதில் அழகா சொன்னாரு. என்ன சொன்னாரு? என்ன மரியாதை கொடுத்தாருங்க அவர் முதல்ல எதிர்க்கட்சி? அதெல்லாம் உங்களுடைய இது விவாதம், நான் சொல்ல விரும்புறேன். ஆனா கேள்விக்கு பதில் வந்து கேள்விக்கு பதில் கொடுக்கப்பட்டதா இல்ல? எதிர்க்கட்சி தலைவர் சொன்னார் கேள்விக்கு பதில் இல்ல அப்படின்னா இதத்தான் நீங்க பண்ணுவீங்க, ஊன்னு பேசுவீங்க அப்படின்னு தானே சொல்றாரு. அதுதானே நம்ம பண்றோம். இல்ல சார், நீங்க இல்ல அப்படிலாம் இல்ல. நீங்க சார் ஒண்ணு சார் சொல்லுங்க. இப்போ இன்றைக்கு சட்டமன்றத்தில் விடுதலை சிறுத்தைகள் எம்எல்ஏ சிந்தனை செல்வன் சொல்றாரு, பாதிப்பு நடந்த உடனே அடுத்த வினாடியே முதல்வரும் துணை முதல்வரும் போய் நின்னுட்டாங்கன்றாரு. இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? இல்ல உடனே வந்து ஒரு இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஆமா ஒத்துக்கிறேன், உண்மைதான். இல்ல நீங்க நானே பார்த்தேன் சார். நாங்க சிரிக்கணுமா? அப்போ நான் நேரடியா பார்த்தேன். இல்ல சிரிச்சா போதுமா? நேரடியா நீங்க போக முடியுமா? அந்த மாதிரி போயிருக்காருல ஒரு சிஎம், ஒரு டெப்டி சிஎம் ஒரு பகுதிக்கு போயிருக்காரு. அப்புறம் என்ன சார் எல்லாமே முடிஞ்சிச்சு, நிவாரணம் எல்லாம் சார் நிவாரணம் கோயிங் ஆன். கிருஷ்ணகிரிக்கு போனாரா துணை முதலமைச்சர்? இங்கெல்லாம் போனாரா சார்? முதலமைச்சர் போன பிறகுதான் முதலமைச்சர் போனாரா இல்ல வீசப்பட்டது. விழுப்புரத்துல மட்டும்தான் வெள்ளம் வந்ததா? விழுப்புரத்துல மட்டும்தான் அந்த பகுதியை மழை வந்ததா? திருவண்ணாமலையில எதுவும் நடக்கலையா? யார் இல்லன்னு சொன்னா? அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்கப்பட்டதா இல்லையா? முதலமைச்சர் 5 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல முதலமைச்சர் அங்கு போனாரான்னு கேட்டா நிவாரணம் கொடுத்தாங்கன்றாரு. இது வந்து போனாரான்னா எத்தனை நீங்க தானே சொன்னீங்க, நீங்க தானே சொன்னீங்க. ஆமா போனாங்கன்னு சொன்னீங்க. பாதிப்பு எங்க இருக்கோ அங்க போய் நிவாரணம்லாம் அப்புறம் சார், நான் உங்களோடு இருக்கிறேன், என்ன பாதிப்பு வந்தாலும் நான் உங்களோடு இருக்கிறேன்னு ஒரு சப்போர்ட்டுக்காக ஒரு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அங்க போய் ஆறுதல் சொல்லணுமா வேண்டாமா சார்? இப்போ அவரு அந்த சொல்லணுமா வேண்டாமா? சொல்லியிருக்காரு சார். எப்படி நேரடியா தான் சொல்லணுமா? அவரு வந்து இது மாதிரி சொல்லலையா சார்? செய்தி மூலமா சொல்லலையா? அவர் நிவாரணம் கொடுக்கலையா? 5 லட்சம் அந்த ஃபேமிலிக்கு 5 லட்சம் கொடுக்கலையா? ஒவ்வொரு பகுதி ஒவ்வொருத்துக்கும் 5 லட்சம் கொடுக்கப்பட்டதா? பின்ன என்ன செய்ய முடியும்? இது இயற்கையினுடைய சீற்றம் சார். அப்ப நீங்க தடுத்துருவீங்களா? அது நீங்க தடுத்துருவீங்களா? இந்த மாதிரி இயற்கை சீற்றம் அப்படி எல்லாம் தடுக்க முடிஞ்ச கள்ளச்சாராயத்தை தடுத்துட்டாங்களா இவங்க? அது நீங்க கேள்வி, நியாயமான கேள்வி.
நியாயமான கேள்வி அது. ஆனா இது போல கலாச்சாரம் நடைபெற்றதே அப்ப நீங்க பாக்கலையா? அந்த நபர் வந்து பிடிச்சு கேட்காங்க, எத்தனை வருஷமா இந்த கலாச்சாரம் நடக்குன்னா 19 ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெறுதுன்னு சொல்றாரு. ஒரு வழி இல்ல சார் 10 வருஷம். மேடம் ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப 2021க்கு முன்னாடி நம்ம கட்சிக்காரங்க பிரியாணி கடையில ஒரு பிரச்சனை பண்ணினதுக்கு கூட எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் கூட கட்சியினுடைய தலைவராக இருந்தும் கூட அந்த கடைக்கு போய் கடை உரிமையாளர்கள்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கிறோம். ஏன்? நாளைக்கு நம்ம ஓட்டு கேட்க போனா இதை வச்சு நம்ம பிரச்சாரம் பண்ணலாம், நல்லா நம்ம இவ்வளவு பிளான் பண்ணி அங்க போய் நம்ம மன்னிப்பு கேட்கிறோம். ஆனா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு அரசாக, ஆளும் அரசாக இருந்துகிட்டு நாங்க இருக்க உங்க கூட அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்ல ஏன் போகல? பயமா? ஏன் போகல? அது போனாங்களே, நீங்க பாக்கலையா? அப்போ திருவண்ணாமலைக்கு போனாங்களா? ஒவ்வொரு பகுதி போகல, எனக்கு தெரியல. ஒரு நிலச்சரிவை பாக்குறதுக்கு எத்தனாம் தேதி சார் போனாங்க? நீங்க போனீங்களா நிலச்சரிவுக்கு? நான் திருப்பி கேட்கிறேன். முதலமைச்சரா? அமைச்சரா? ஏன் எதிர்கட்சி போக கூடாதா? ஒரு நிமிஷம், நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன் சார். இப்போ முதலமைச்சருக்கு முன்னாடி களத்தில் இருந்தது யார் தெரியுமா? எதிர்க்கட்சி தலைவர் போனார். அதுல எப்படி சொல்ல குறை சொல்லலையே. எதிர்க்கட்சி தலைவர் போனார். இல்ல எல்லா இடத்துக்கும் போயிட்டாரு. எல்லா இடத்துக்கும் போனார். எல்லா 5 மாவட்டங்களுக்கும் போய் விசிட் பண்ணார் சார். சார் சும்மா தயார், என்கிட்ட டேட்டா இருக்கு சார். அவர் விசிட் பண்ணுவது என்பது வேறு, ஆனா நிவாரணங்கள் கொடுப்பதா கேட்டீங்க, போனாரான்னு கேட்டீங்க. சரி சார், நிவாரணம் எல்லாருக்கும் கொடுக்கப்படுதா சார்? 1 by 1 கொடுத்துதான் இருக்காங்க. இன்னும் கூட எல்லாமே வடிஞ்சாலும் கூட நீங்க நிவாரணம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க போலயே சார். அங்க அந்த பகுதியெல்லாம் அவங்க அந்த இது பண்ணி முடிச்ச பிறகுதான் சார் எல்லாம். அப்ப இந்த கேள்வி எல்லாம் எங்க வெளியில வந்துருமோ பயத்துலதான் சரிப்பா 2 நாள்ல முடிச்சுக்கலாம், அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு நீங்க பிளான் பண்ணிட்டீங்க. அப்படி எல்லாம் யாரும் சொல்லவே இல்லை. நீங்க சட்ட ஒழுங்குக்கு சொன்னார்ல, திருப்பூர்ல வந்து அத்தனை நடக்குது, ஒரு டீச்சரை கொலை பண்றாங்க, தஞ்சாவூர்ல ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்க்குள்ள போய் ஆபீசரை கொலை பண்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை எங்காவது எழுப்பி உடனே காவல்துறை, உளவுத்துறை, அது முதலமைச்சருடைய துறை வேற, அங்க எல்லாம் ஏதாவது கேள்வி கேட்டுட்டாங்கன்னா சட்டமன்றத்துல பதிவாயிரும். அப்படிலாம் பயந்துக்கிட்டீங்களா? நாங்க ஏன் சார் பயப்படணும்? நாங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கோம். அப்புறம் நாங்க ஏன் பயப்படணும்? நாங்க அவங்க பயப்பட மாட்டாங்களா சார்? அவங்களுக்கு குறை தீர்ப்பதா நாங்க வந்திருக்கோம். மக்களுக்கு கூட பயப்பட மாட்டீங்களோ? மக்களுக்கு இல்ல, எந்த எதுக்குமே பயப்பட மாட்டோம் சார். சீற்றத்துக்கு பயப்பட மாட்டோம், அதுக்கான பணிகள் நாங்க செய்வோம்னு சொன்னேன். அந்த பணியை நாங்க பயப்பட மாட்டீங்களா? பதில் சொல்ல வேண்டியதானே? அதான் சொல்லி தானே இருக்கோம், நீங்க கேட்கலையா? சரி, ஏன் சட்டமன்ற எல்லா இது அறிக்கைகளை கொடுக்கப்பட்டது இதுதான். அதான் அறிக்கை ரெண்டே நாள் ஏன் கூட்டப்பட்டதுன்னா பிகாஸ் ஆஃப் தி ரெயின் சரௌண்டிங். அதை வந்து பார்க்க போயிட்டாங்க எல்லா எம்எல்ஏங்க, அதிகாரிகள் எல்லாம் போயிருக்காங்க. எல்லாம் வந்த போது போகல, மக்கள் எல்லாம் நடு ரோட்ல உடைமைகளை இழந்து சோறு தண்ணி இல்லாம ரோட்ல நிக்கும் பொழுது போகல. சட்டமன்றம் நடக்கும்போது இல்ல நாங்க அங்க போய் பார்க்கணும் அப்படின்னு போறாங்களா சார்? அதையும் பார்க்கணும். வந்தாங்களா இல்லையா? 9-10 அந்த தேதியில சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்தாங்களா இல்லையா? அதுக்கப்புறம் அவங்க அங்க மறுபடியும் அங்க போகணும் இல்லையா? நிவாரண பணிகள் செய்யணுமா இல்லையா? இப்ப நாளைக்கு நிறைய ஒர்க் இருக்கு. நாளைக்கு எது நாளைக்கு காலையில எல்லா அமைச்சர்களும் எப்படி இடைத்தேர்தல்ல போய் நம்ம தெருவுக்கு ஒருத்தர் அனுப்புறோமோ அதே மாதிரி அனுப்பிச்சிட்டீங்களா சார்? போயிருக்காங்க, பாருங்க எந்தெந்த இடத்துல நிவாரண பணி தெரியல. மோகன் இல்ல நீங்க பாக்குற மக்களுக்கு தெரியுது. அவங்க தொகுதிக்கு சட்டமன்ற உறுப்பினர் வந்தாங்களா, அமைச்சர் வந்தாரா, துணை முதலமைச்சர், முதலமைச்சர் வந்தாங்களா, எத்தனை ஊர்களுக்கெல்லாம் பிளான் போட்டு வச்சிருந்தத பொன்முடி அமைச்சருக்கு நடந்ததுக்கு பிறகு துணை முதலமைச்சர் தன்னுடைய பிளானை கேன்சல் பண்ணாரு. எல்லாமே சார் அது மக்களுடைய சீற்றம். நம்ம அதுல வந்து தலையிட நான் விரும்புறேன். அந்த மக்கள் சீற்றத்தை சட்டமன்றத்துல எதிர்க்கட்சி தலைவர் எங்க அதை இங்க கொண்டு வந்து கொட்டிடுவாரோ, அது எங்க மக்களுக்கெல்லாம் போய் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சிருமோங்கிற பயம். ஊருக்கே தெரியுமா? நன்றி, நான் திரும்ப வரேன். மோகன் சார், வெளியில தெரிஞ்சிருச்சு நம்ம பயம், எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சே சார். சார் இதுல பயமே இல்ல சார். நீங்க வந்து நீங்களா கற்பனையில தான் இல்ல, வேற எது செய்யறதுக்கு நீங்க பயப்படல. அது ஆட்சியிலே தெரியுது. இப்போ இருக்கிற சீற்றம் வந்து இந்த மழை சீற்றத்துல நிவாரண பணிகளே செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அங்க போய் வந்து பணிகள் செஞ்சிருக்காங்க. மறுபடியும் பாருங்க, மறுபடியும் நம்ம மானிய கோரிக்கை மீதான விவாதங்கள் நடந்தது இல்ல, நைட் 8 மணி வரைக்கும் நம்ம விவாதிச்சோம்ல. ஏன் இன்னைக்கு மதியம் 1 மணியோட நம்ம நிறுத்துறோம்? அது வந்து
அது சபாநாயகருக்கு நிர்ணயிக்கப்பட்டது. இவங்க டைம் சபாநாயகர் யாரு சார் ஜனநாயகத்துல? ஆமா, நீங்க அவர் கேளுங்க, கண்டிப்பா கண்டினியூ பண்ணலன்னு. அதத்தானே எதிர்க்கட்சி தலைவர் கேக்குறாரு. கேட்கறதுக்கு முழு நாள்ல நீங்க வைக்க வேண்டியதானே, 2 நாள் தான் வைக்கிறீங்க. அத கூட அரை நாள்ல தான் 1 மணியோட நீங்க நிறுத்திட்டு போறீங்க. அத நீங்க 7 மணி வரைக்கும் விவாதிங்க, எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க சார். 5-6 மாவட்டங்கள்ல மக்கள் வந்து பரிதாபமா இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நிலைமையில நீங்க அசம்பிளி நடத்திட்டு இருப்பீங்களா? நான் திருப்பி கேட்கிறேன். அதுதான் அந்த நிவாரண படிக்கு தான் அவங்க தேவைன்னு தான் அர்ஜென்ட்டா 2 நாள் கூடிட்டு, அது எஸ்பெஷலி வந்து அந்த இது தீர்மான நாடாளுமன்றத்துல கொஞ்சம் பொருத்தி பார்க்கலாமா சார்? நாடாளுமன்றத்துல அப்படியே கொஞ்சம் பொருத்தி பார்க்கலாமா? அங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்துகிட்டு நம்ம என்ன சொல்றோம்? ஆளுங்கட்சி அதற்கு பதில் சொல்லணும், ஆளுங்கட்சி இதற்கு பதில் சொல்லணும். மத்திய அரசு ஏன் இத பத்தி பேச மாட்டேங்குது? அந்த இதை விவாதிக்கலாம், இந்த இதை விவாதிக்கலாம் சொல்றோம். அங்க அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து எல்லாத்துக்குமே எதிர்ப்பு தெரிவிச்சனால்தான் வெளிநடப்பு தான் பண்றாங்க. அதே தவறு தான் நான் சொல்றேன். புரியுதா உங்களுக்கு? அப்ப அங்க மட்டும் இங்க நீங்க எதிர்க்கட்சியாக இங்க எதிர்க்கட்சி என்ன ஆக்கப்பூர்வமா பேசிதான் இருக்காங்க. இல்லனே சொல்லலையே. அங்க மாதிரி வந்து முதலமைச்சரே இங்க சொல்றாங்க, அங்க வந்து நாடாளுமன்றமே நடக்கல, நடந்துருந்தா நாங்க டங்ஸ்ல பேசி இருக்கோம் அப்படிங்கறாங்கல. ஒரு ஸ்டேட் வச்சு நம்ம ஒட்டுமொத்தமா அங்க நிர்ணயிக்க முடியாது. புரியுதுங்களா? அது ஓவரால் ஸ்டேட்ல இருக்கிறவெல்லாம் வந்தெல்லாம் வந்து அவனை வந்து ஒத்துக்கலையே. மாநிலம் அது நாடு, நாட்டுல எல்லா பிரச்சனையும் ஒரு எதிர்க்கட்சியா நாங்க கிளப்புவோம் அங்க சொல்றீங்கல்ல. அதே மாதிரி இங்க எதிர்க்கட்சி அவங்களுடைய ஜனநாயக குரலை ஒழிப்பாங்களா இல்லையா? அதை மட்டும் நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க. ஆளுங்கட்சியா இருந்தா ஒரு முகம், எதிர்க்கட்சியா நாடாளுமன்றத்தில் இருந்தா இன்னொரு முகம். என்ன இது நாடகமா, நடிப்பா? கேட்க மாட்டாங்களா மக்கள்? சார், மக்கள்லாம் கேட்க தயார், கரெக்டாக தான் நடத்துக்கிறாங்க. நீங்க எப்படி கேட்பீங்க? அங்க அசம்பிளிலேயே நீங்க அது மாதிரி கேட்க வேண்டியது தானே. அந்த மாதிரி கேள்வியை யாருமே எழுப்பல. எல்லாமே வந்து கேள்விக்கு அந்தந்த துறை அமைச்சர்கள்லாம் பதில் சொன்னாங்க. அதன் அடிப்படையில் அந்த அப்படிலாம் இல்லை. எல்லா நான் தான் அந்த இதுவே கேட்டேன், அந்த நேரடி ஒளிபரப்பு நான் பார்த்தேன். அதனால எனக்கு புரியல, மட்டும் தனியா லைவ் பண்றாங்க வருது போல லைவ். இதுக்கு முன்னாடி கிடையாது அப்படி. ஆனா இப்போ நான் போடும்போது இருந்ததுனால தான் பார்த்தேன். எல்லா எதிர்க்கட்சிகளும் அந்தந்த பகுதியில அவங்க வாழ்கின்ற இடத்தெல்லாம் கேள்வி கேட்கறாங்க. இதெல்லாம் வந்து பண்ணல, இது பண்ணல. அதுக்கு பதில் கொடுத்தாங்களா இல்லையா? அதுக்கு பதில் லைவ் கட் பண்ணி விட்டுருவீங்க. திமுக அரசை ஏதாவது விமர்சனம் பண்ணாங்கன்னா முன்னாள் அமைச்சர்களை லைவ் கட் பண்ணி விடுவீங்க. என்னங்க இனிமேல் கட் பண்ண மாட்டாங்க சார். இனிமேல் கட் பண்ண மாட்டாங்க. அப்ப நீங்க அப்ப 3 வருஷமா கற்பனையா சொல்றீங்க. இனிமேல் டைம் லிமிட் இல்ல சார். உங்க டைமருக்கு மக்கள் தயாரா இல்ல. மக்கள் தயாரா தான் இருக்கா, வாக்களிச்சு தான் இருக்கா. உங்களுக்கு தான் சார் வாக்களி